வெல்கம் டு சுஜானா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேங்களா, வாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி நல்ல பெரிய நெல்லிக்காவை எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் அழகாக நெல்லிக்காய் ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் நெல்லிக்காய். அப்படியே இந்த மாதிரி வந்த பிறகு இதை என்ன செஞ்சுக்கலாம்னா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா, நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம உடைச்சிட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உரமாக வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லமும் அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து அரைச்சிருக்கோம்ல, இது அரையும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வெள்ளை கரைசல் இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக இந்த மாதிரி அரைஞ்சி வந்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன செஞ்சுக்க போகிறோம்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லலாமா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது கூட சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிருங்க. இதை இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அரைச்சிட்டு வந்துடுவோம் போயிட்டு. இப்போ நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பதத்தில் நமக்கு வந்து ரெடியாக இருக்கா. இதை என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாமா. ஒரு கடாய் அடுப்பு வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படி இது அழகாக மெல்ட் ஆகி வரும். நல்ல மெல்ட் ஆகி நமக்கு வந்து அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க. அந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம எந்த கலருமே சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் தாங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதில் என்ன செய்றீங்க, ஒரு கால் கப் அளவுக்கு போதும். சரிங்களா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்று சேர்த்துக்கோங்க, இல்லை மேலே தெரிச்சிடும் தண்ணி. ஓகேங்களா, நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்குதா, இந்த மாதிரி கொதிச்சு வந்ததோட நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய், தேன், அடுத்த வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெல்லம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த கலவையை கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஊற்றிடலாங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வேகமாக கலந்து விடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஒரு அளவுக்கு கெட்டியாகி வரும். ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரும். அடுத்ததான் வந்து கொஞ்சம் திக்காகி வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ரெண்டாவது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கெட்டியாக அந்த மிட்டாய் மாதிரி எடுக்க முடியும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம வந்து ஜீனி சேர்க்க போகிறோங்க. ஜீனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. எப்படி சேர்க்குறது அப்படின்னா நல்லா வந்து ஜீனி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இனிப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு சுவை உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்ல கெட்டியான பதம் வரணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியான பதமாக தெரியுதா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னுமே கொஞ்சம் கெட்டியான பதம் வரணும். வந்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அல்வா மாதிரி இருக்கும், மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட வராது. சரிங்களா, மிட்டாய் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அல்வா பதத்துக்கு இருக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குங்க. அதே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அன்ஃப்ளேவர்ட் ஆயிலோ இல்லை நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். குழந்தைங்க வந்துட்டு நம்மகிட்ட ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், கடைகளில் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். சரிங்களா, லைட்டாக அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது நமக்கு வந்து அழகாக கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இல்லையா. நம்ம வந்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா உருட்டு பதம் வரணும், நம்ம கைகளில் ஒட்டாமல் இருக்கும். சரிங்களா, இதுதாங்க பதம். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு வந்து அந்த பதம் வந்துருச்சா என்னன்ட்டு. லைட்டாக கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக உருட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கைகளை ஒட்டாமல் அழகாக உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இதை இந்த பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கீழே நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எதனாவது ஒன்று தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே அழகாக அதில் போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு லென்த்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி சமம் படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக
ஈஸியாக சமன்படுத்த முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பூனை வந்து ஒட்டும். சரிங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சமன்படுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அழகாக சமன்படுத்தி விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அது அப்படியே ஒரு ஓரமாக ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக வந்து ஜீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க. ஜீனி கார்ன்ஃப்ளவர் மாவு 2 மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வெறும் ஜீனி மட்டும் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம மூடி போட்டு ஆற வச்சது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. நல்லா கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகி நல்லா கல் மாதிரி இருக்கும். கல் மாதிரி ரொம்ப கல் மாதிரி கிடையாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா, மேலேயும் அந்த திருப்பி போட்டுட்டு வெளியே டீமோல்ட் பண்ணிவிட்டு பின்பக்கமும் கொஞ்சம் வந்து சுகர் வந்து தூவி விட்டுருங்க. சீனி பவுடர் இருக்குல்ல, அது தூவி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த பவுடர் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நெல்லிக்காய் மிட்டாய் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான பக்குவத்தில் பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.